நான் உங்க அருண். கருப்புசாமி கோயில்ல ஒரு ஆலமரத்துல 18ஆம் படி கருப்பு மக்களுக்கு அரூபமா வந்து அமானுஷ நிகழ்வுகள் நடத்துறதாகவும், நள்ளிரவு வேளையில கருப்புசாமி ஆடு வெட்டி ரத்தம் குடிச்சு சுடுகாட்டு வேட்டைக்கு போறதாகவும் எனக்கு ஒரு தகவல் சொல்லி இருந்தாங்க. கருப்புசாமி சுடுகாட்டு வேட்டைன்னு சொல்லிட்டாலே அங்க 3வது கண் டீமுக்கு தான் முதல் இடம். அந்த முதல் இடத்தை பிடிக்கத்தான் நான் இன்னைக்கு உடன்குடிக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆலமரத்தில் குடியிருக்கும் கருப்பு, ரத்தம் குடித்து சுடுகாட்டு வேட்டை, மிரள வைத்த உடன்குடி கருப்பு. கருப்புசாமி சுரலை மாடசாமின்னு பல காவல் தெய்வங்களை பத்தி பேசினா நமக்கு ஒரு நாள் பத்தாது. அந்த அளவுக்கு அவங்களோட அமானுஷங்களை சொல்ல வார்த்தைகளுக்கு எல்லை இல்லை. அமானுஷத்துக்கு பஞ்சம் இல்லாத 3வது கண் நிகழ்ச்சியில இன்னைக்கும் அந்த மாதிரி பவர் பேக்கடு நிகழ்வுகளை தான் நாம பார்க்க போறோம். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி கிராமத்துல தான் நான் தேடி போற அந்த கருப்புசாமி கோயில் இருக்கு. கொஞ்சம் கியூரியாசிட்டியோட தான் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ கருப்புசாமி கோயில் இருக்கும் பகுதிக்கு வந்துட்டேன். இதுதான் நான் தேடி வந்த கருப்புசாமி கோயில். பார்க்கறதுக்கு புதுசா கட்டப்பட்ட இடம் மாதிரி இருந்தது. வெளியில சீரியல் லைட் எல்லாம் போட்டு அலங்கரிச்சிருந்தாங்க. நான் அங்க போயிருந்தப்போ ஊருக்குள்ள திருவிழா கோலம் இல்லைனாலும் கோயிலோட சீரியல் லைட் அலங்காரம் திருவிழா எஃபெக்ட கொடுத்தது. நான் உள்ள போனேன். அங்க ஒரு பெரிய ஆலமரத்தை நான் பார்த்தேன். நம்ம சிட்டிக்குள்ள அவ்வளவா பார்க்க முடியாததால இந்த மரத்தை பார்த்ததும் எனக்குள்ள ஒரு ஈர்ப்பு வந்தது. நான் கொஞ்ச நேரம் அந்த ஆலமரத்தை சுத்தி பார்த்தேன். அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி என்ன ஆட்கொண்ட மாதிரியான ஃபீல் வந்தது. ஆனாலும் மீண்டும் உன்னை சந்திக்கிறேன்னு அந்த மரத்துக்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கோயிலுக்குள்ள போனேன். அந்த இடம் பெரிய ஹால் மாதிரி இருந்தது. அங்க ஒரு கருவறைய என்னால பார்க்க முடிஞ்சது. நான் அங்க போனேன். அங்க போனதும் அமானுஷ்யமா ஏதும் நடக்கலனாலும் என் உடம்பு சிலிர்ப்பதை என்னால உணர முடிஞ்சது. பிகாஸ் நான் அங்க பார்த்த கருவறை கருப்புசாமியோட கருவறை. கருப்புசாமியை வணங்கிட்டு அங்க இருந்து கோயிலை சுத்தி பார்க்க கிளம்புனேன். அங்க கருப்புசாமி கருவறையை சுத்தி சிவன், பெருமாள், பிரம்மசக்தின்னு 3 சாமிகளுக்கு கருவறை இருக்கிறதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. நான் அங்க போயிருந்த சமயம் மக்கள் சிலர் இன்னைக்கு நடக்க போற பூஜையில கலந்துக்க வந்திருந்தாங்க. இதோ இவர்தான் ஹைகோர்ட் துரை. என்னங்க, இவரோட பேரே வித்தியாசமா இருக்குல்ல? ஆளும் கொஞ்சம் சூட்சமமானவர் தான். நான் கோயிலுக்குள்ள போன சமயம் துரை தன்னோட தலையில ஒரு சின்ன குடத்தை வச்சு சாமி வந்து ஆடிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஏன் திடீர்னு ஓடினாருன்னு எனக்கு புரியல. கோயிலை சுத்தி சுத்தி ஓடி வந்தாரு. ஓடி முடிச்சு கருப்புசாமி கருவறை கிட்ட வந்து ஆடினாரு. இந்த மாதிரியான கருப்பு கோயில்கள்ல சாமி ஆட்டத்துக்கு குறைவு இருக்காது. இவரோட உடம்புக்குள்ள கருப்புசாமி இறங்கி இருக்கிறதா அங்க இருந்தவங்க எனக்கு சொன்னாங்க. பிறக்க போற குழந்தை எந்த குறையும் இல்லாம பிறந்தா சாமியோட பேரை வைக்கிறதா வேண்டிக்கிறது தான் இயல்பு. ஆனா இவருக்கு கருப்புசாமி துரைன்னு பேரு வைக்க சொல்லி இருக்கிறத கேட்டதும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இவங்க அம்மா வயித்துல நிறை மாசமா கருவுல இருக்கிறப்பவே கருப்புசாமி இவரோட அத்தை உடம்புல இறங்கி இவருக்கு இந்த பேரு வைக்கும்படி சொன்னதா சொல்றாரு துரை. எங்கள் அம்மா வந்து 8வது மாதம் கற்பகம் இருக்கும்போது எனக்கு இந்த பேரை விடு அப்படின்னு சொல்லி இந்த ஆலமரத்தை ஏன்னு நாங்கள் கும்பிடுவோம். அவர் வந்து இந்த பேரை விட்டு என் பிள்ளைய நான் உனக்கு இது பண்ணி தரேன்னு சொல்லி எங்கள் அத்தை வந்து பேச்சாட்டாடும். அது மூலயமா சொல்லி கனவுல இந்த பேரை விட சொல்லிட்டாங்க. அதுவும் கனவுல சொல்லி எங்கள் அத்தை கோயிலில் விஷயம் நடக்கும்போது இந்த பேரை விடணுன்னே சரி அந்த பேரை விட்டாங்க. கருப்புசாமி இறங்கி வாக்கு சொல்றது இவருக்கு இவரோட சின்ன வயசுலயே கிடைச்சிருக்கு. ஆனா அதுக்கு வழிகாட்டியாகவும் உந்துகோலாகவும் இருந்தது இவரோட முன்னோர்கள் தான். இவரோட குடும்பமே வம்சா வழியா வாக்கு சொல்லிக்கிட்டு வரதா சொல்றாரு துரை. தாத்தாவுக்கு அப்பா அவர் வந்து ஒரு பெரிய தெய்வமாடியார். சங்கிலி போட்டு தான் திரள கொடுப்பாரு. அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு கீழே வந்து 18 படி வச்சு பூக்குள்ளே இருந்திருக்கும். அந்த பூக்குள்ளே இறங்கி அந்த தணலுக்கு அந்த துண்டு வயசில் கட்டிட்டு வந்து போடுவார். பூவா விழும். அந்த நெருப்பு வந்து பூவா வந்து விழும். மக்கள் எல்லாரும் கருப்புசாமி கருவறை கிட்ட கூடியிருந்தாங்க. துரை ஆடும் இந்த முடிவில்லாத சாமி ஆட்டம் எப்ப நிக்கும்னு எனக்கு தெரியல.
தலையில கூடத்தோட ரொம்ப உக்கிரமா அங்கேயும் இங்கேயுமா ஓடினபடியே இருந்தாரு. கருப்பு கோயில்னா மேல வாத்தியங்கள் இல்லாமலா? அங்க மேல வாத்தியங்களுக்கு ஏத்த மாதிரி தன்னோட ஒற்றைக்கால் ஆட்டத்தை தொடர்ந்தாரு துரை. பூஜை வேலைகள் முடிஞ்சு கருப்பசாமிக்கு இப்போ தீபாராதனை காட்டினாங்க. தீப ஒளியில கருப்பசாமி சிலையும் கருப்பசாமி கருவறையையும் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. தீபாராதனை காட்டி மணி சத்தம் கேட்டதும் துரை இன்னும் உக்கிரமா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. மக்கள் எல்லாரும் மனமுருகி வேண்டிக்கிட்டாங்க. துரை தலையில வச்சிருந்த குடத்தை வாங்கி கருவறைக்குள்ள வச்சாங்க. அங்க இன்னும் சிலர் கொண்டு வந்த குடங்களையும் வாங்கி வச்சாங்க. கருப்புசாமியோட இந்த உக்கிரமான ஆட்டத்துக்கான அடுத்த ப்ராசஸ் எல்லாரும் கொண்டு வந்த குடங்கள்ல இருந்து அபிஷேக பொருட்களால அபிஷேகம் பண்றதுதான். அபிஷேகம்னு சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அபிஷேகம் பண்ணதால பூசாரி ஒருத்தர் கருப்புசாமியால தண்டிக்கப்பட்டதா எனக்கு ஒரு பிளாஷ்பேக்க சொன்னாங்க சுசீலா அம்மா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருப்புசாமியோட சக்தி யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு. அப்போ சிலர் இங்க விளையாட வந்தப்போ விளையாட்டா கழுதை குட்டிய இங்க இருக்கிற கிணத்துக்குள்ள போட்டுட்டாங்க. அந்த கழுதை குட்டியும் இறந்து போயிருக்கு. கழுதை இறந்து போன கிணத்து நீரால அபிஷேகம் பண்ணினதால பூசாரி பாதிக்கப்பட்ட நிகழ்வை எனக்கு விவரிச்சாங்க சுசீலா அம்மா. சின்ன பையங்கள்லாம் கழுதை குட்டியை பிடிச்சி விளையாடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் நடக்கல கிணறு, இந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க கழுதை குட்டிய. அது செத்து போச்சு. யாருக்கும் தெரியாது. சின்ன பிள்ளைகள் போட்டது யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அது அந்த தண்ணி அந்த தாத்தா எடுத்து சாமிக்கு எல்லாம் செஞ்சதுனால அந்த வீட்டுக்களை வந்து கழுதைச்சாணி பன்னிச்சாணி இதெல்லாம் ஆகாயத்தில் வீட்டுக்குள்ளே விழுந்தது. அது வீடு வந்து நல்ல கல் வீடு. கல் வீட்டுக்குள்ளே வந்து பொத்து பொத்துன்னு விழுந்தது. அவன் பெரிய ஆளுக்கெல்லாம் என்ன அதிசயம், இப்படி வீட்டுக்குள்ளே வந்து அசிங்கமெல்லாம் விழுத அப்படின்னு சொல்லி குறிகாரங்க கிட்ட போய் கேட்கும்போது கருசாமி அங்கே தொடங்கி சொன்னார், அவன் பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் விளையாடி கழுதை குட்டியை கொண்டு கோயிலில் கொண்டு போட்டாங்க. போட்ட உடனே அது செத்து ஊதின உடனே அந்த தண்ணியை எடுத்து இது பண்ணுதாங்க. அதனால தான் இப்படி விழுது. தீட்டுப்பட்ட அந்த கிணற்று நீரால அபிஷேகம் செஞ்சதால பாதிக்கப்பட்ட பூசாரி குடும்பம் ஒரு குடங்கிய பார்த்து வாக்கு கேட்டிருக்கு. அதுக்கு பரிகாரமா கிணத்தை தூர்வாரி பால், இளநீர், கடல் நீர் இது எல்லாத்தையும் ஊத்தி பூஜை செஞ்சா இது எல்லாம் சரியாயிடும்னு வாக்குல பதில் வந்திருக்கு. அதன்படியே செஞ்ச பூசாரி இப்ப பாதிப்புல இருந்து மீண்டு வந்திருக்காரு. கருப்புசாமி கருவறைக்கு வெளியில துரையோட உக்கிர ஆட்டம் இன்னும் குறையாம தான் இருக்கு. பூஜை முடிஞ்சு அபிஷேகத்துக்கெல்லாம் ரெடி பண்ணாங்க. வெளியில மக்கள் கூட்டம் குறையற மாதிரி தெரியல. கருப்புசாமிக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அபிஷேகம் முடிஞ்சதும் சிலைக்கு அலங்காரம் பண்ணி இருந்தாங்க. அபிஷேகம் சிலை அலங்காரம்னு ரொம்ப நேரம் ஆனாலும் வெளியில துரையோட உக்கிரமான ஆட்டத்துக்கு முடிவு இல்லாம இருந்தது. கோபத்தின் உச்சத்தை காட்டும் கருப்பசாமி இப்ப பூமாலையோடவும் பட்டு வேஷ்டிகளோடவும் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தாரு. கருப்பசாமிக்கு தீபாராதனை காட்டினாங்க. எல்லாரும் தொட்டு வேண்டிக்கிட்டாங்க. இந்த கோயில்ல துரைக்கு கருப்பு இறங்கி பேசினாலும் மற்ற இடங்கள் மாதிரி இங்க தனியா இவர் யாருக்கும் வாக்கு சொல்றதில்ல. இங்க வர மக்களுக்கு எந்த குறையா இருந்தாலும் இங்க வந்து வேண்டிக்கிட்டு போனா அது அப்படியே பலிதமாகறதா இங்க வர மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. இவரு சதீஷ். இவர் இந்த கோயிலோட இலையில கருப்புசாமியோட செல்ல பிள்ளைன்னு கூட சொல்லலாம். இவர் இந்த கோயில்ல ரொம்ப நாளா இருக்காரு. நமக்கு என்ன வேணும்னு சாமி கிட்ட போய் முறையிடுற மாதிரி கருப்புசாமி வந்து தனக்கு என்ன வேணும்னு இவர்கிட்ட மட்டும் கேட்கறதா இவர் சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கருப்பசாமியை பற்றி அவர் கனவுல வந்து பேசுவார். உங்கள் கனவுல? நம்ம கனவுல வந்து பேசுவார். அப்புறம் அவருக்கு வேண்டிய என்ன உணவுன்னா அவர் பசினா மிளகு சாப்பாடும் அப்படின்னு கேட்பார். மிளகு சாப்பாடுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மிளகு சாப்பாடு கேட்பார். பொங்கல்னால் இந்த டேட்டில் எனக்கு வைக்கணும், உன் மாலை இங்கே வந்து சேரணும். நான் என் கையால் போட்டு, எங்கள் வீட்டில் யார் போட்டாலும் அவருக்கு மாலை ஒத்தி விட மாட்டார். வீட்டில்னா எங்கள் அப்பாவோ நான் என் கையால் அவர் வாங்கி போடணும், ரொம்ப நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லி கனவுலன்னு சொல்லுவார். இப்படி ஒரு பேய் நம்ம பக்கத்தில் படுத்திருக்கோம், நம்ம சாமிலாம் எங்கே போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாப்புல என் உடம்புல உள்ள ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அதான். டேபிள்லாம் தூக்கி தண்ணேறி இல்லாமல் தூக்கி எரிஞ்சு உடச்சி அப்பயே உங்கள் மேலே இருக்கு. அப்போ தான் வந்தார். ஒரு 3 வருஷம் இருக்கும். அன்றையிலேருந்து கருப்பசாமி ஸ்டார்டிங். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும்.
மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற கருப்புசாமி கோயில்ல இன்னைக்கு நடக்க போற சுடுகாட்டு வேட்டை அப்படிங்கிற திகிலான பூஜையை பார்க்கத்தான் நான் இங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத்தனை அமானுஷங்களை நடத்துற இந்த கருப்புசாமி தான் 108 கருப்புகளுக்கும் தலைமை கருப்புன்னு சொல்றாங்க. இந்த ஆலமரத்துல தான் கருப்பு இன்னைக்கும் மக்களுக்கு அரூபமா வந்து காட்சி கொடுக்கறதா சொல்றாங்க. ராத்திரி வேலையில இந்த ஆலமர விழுதுகள்ல கருப்பு வந்து படுத்திருப்பாராம், சுருட்டு பிடிப்பாராம். சில நேரங்கள்ல சதீஷோட கனவுல போய் பேசுவாராம். இப்படி பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பத்தி எனக்கு விவரிச்சாரு சதீஷ். ஆலமரத்துல இருந்து அந்த உச்சியில் அந்த கார்னரில் கொண்டு போயிருக்கோம். மேலையா? மேலே கொண்டு போய் இந்த விழுது, இந்த மாதிரி விழுதுல தான் இருப்பார். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண மனுஷன் இதில் உட்காந்தாலும் வெயிட்டு தாங்கணும். அது தேவத்தால் மட்டும்தான் அப்படி உட்கார முடியும். அந்த விழுது தாங்கிட்டு அதில் இருப்பார். இந்த விழுதில் உட்காந்துட்டு இருப்பார். சுருட்டு அடிச்சுட்டு சுருட்டு போய் விட்டுட்டு மிளகு சாதம் சாப்பாடு. எங்கேயோ நடந்த கருப்பசாமி, தமிழ்நாட்டில் எத்தனையோ கருப்பசாமிகள் இருக்கு. எங்கேயோ ஒரு பூஜை நடக்கும். அந்த அங்கே உள்ள பிரசாதத்தை கொண்டு கொடுப்பார். இன்னைக்கு இங்க நடக்க போற சுடுகாட்டு பூஜையில கலந்துக்கத்தான் இவ்வளவு கூட்டமும் இங்க கூடியிருக்கு. கருப்புசாமி கருவறை கிட்ட எல்லாரும் கூடி இருந்தாங்க. சதீஷ் அவங்க அம்மாவோட ஒரு தட்டுல மாலைகளோட பூஜை பொருட்கள் கருப்புசாமிக்கு பாதரட்சையெல்லாம் கொண்டு வந்தாரு. வெளியில மாலைகளும் வாழைத்தார்களும் கட்டி அலங்கரிச்சிருந்தாங்க. சதீஷ் இன்னைக்கும் கருப்புசாமியோட செல்லப்பிள்ளையா தான் இருக்காரு. இவரோட சின்ன வயசுல இருந்தே இவருக்கு கருப்பு துணையா இருந்தாலும் முதல்ல இவருக்குள்ள கருப்பு இறங்கின அந்த தருணம் ரொம்ப பசுமையா இவரோட நினைவுகள்ல இருக்கு. தன்னோட நண்பர் ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருந்த நேரத்துல இவர் கடவுளே இல்லையான்னு நினைக்க இவருக்குள்ள கருப்பு இறங்கின அந்த திகில் நிமிடத்தை எனக்கு விவரிச்சாரு சதீஷ். 3 இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு மதுரையில் இருந்தேன். மதுரையில் இருக்கும்போது ஒரு ரூமில் தங்கியிருந்தேன். ரூமில் தங்கி இருக்கும்போது ஒரு பசங்க வந்து வெளியே போய் ஒரு பேயை அதை பிடிச்சிட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு சாமியார், ஒரு சாதுவான சாமியார் தண்ணி எரிஞ்சு அந்த பேயை ஓட்டிகிட்டு இருந்தேன். நான் என்ன செஞ்சேன், நம்ம பக்கத்தில் தான் அப்படி இருந்தாப்புல. நான் உடனே பயத்தில் கொஞ்சம் பயம்னா இப்படி ஒரு பேய் நம்ம பக்கத்தில் படுத்திருக்கேன், நம்ம சாமியெலாம் எங்கே போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாப்புல. என் உடம்புல உள்ள ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அதான். மதுரையில் இருந்து இருக்கும்போது டேபிள்லாம் தூக்கி தண்ணேறி இல்லாமல் தூக்கி எரிஞ்சு உடச்சி அப்பயே உங்கள் மேலே இருக்கு. அப்போ தான் வந்தார். ஒரு 3 வருஷம் இருக்கும் கரெக்டாக. 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உள்ள அருளாகி அந்த நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டினது. அதிலிருந்து கருப்பசாமி ஸ்டார்டிங் பேச. இவருக்குள்ள கருப்புசாமி இறங்கின ஆரம்ப காலங்கள்ல இவர் நிறைய சாமியாட்டம் போடுவாராம். அப்ப இவங்களோட உறவினர்களே நிறைய எரியோர்கள் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கும் இவர் தனக்குள்ள கருப்புசாமி வந்து இறங்கக்கூடாதுன்னு தான் கருப்பு கிட்ட வேண்டிக்கிட்டதா சொல்றாரு. இப்ப கருப்புக்கு படைக்க பொங்கல் வாழைக்காய் ரெடியா இருந்தது. ஒரு வாழை இலையில அத வரிசையா ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க. அந்த படையலுக்கு தீபாராதனை காட்டினாங்க. கருப்புக்கு மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பெருமாள், சிவன், பிரம்மசக்தின்னு இந்த 3 கருவறைக்கும் போய் தீபாராதனை காட்டினாங்க. ஒவ்வொரு இடங்களையும் துரை கொஞ்சம் கூட உக்கிரம் குறையாம ஆடிக்கிட்டே இருந்தாரு. அங்க வாசிக்கப்பட்ட வாத்தியங்களுக்கு ஏத்த மாதிரி துரையோட உடல் அசைவுகள் இருந்தது. கடைசியா கருப்பு கருவறைக்கு வந்துட்டாங்க. இந்த கோயிலுக்கு வரும் மக்கள் எல்லாரும் துரைய கருப்புசாமியோட அவதாரமா தான் பாக்குறாங்க. அவர் இங்க வரவங்க எல்லாருக்கும் வாக்கு சொல்லலைன்னாலும் திடீர்னு சிலருக்கு சொல்லும் வாக்கு அப்படியே நடக்கிறதா சொல்றாங்க. துரை சொல்லும் வாக்கு தங்களுக்கு கருப்புசாமியே வந்து சொல்ற மாதிரி இருக்குன்னு இங்க வரவங்க நம்பிக்கையா சொல்றாங்க. கருப்புசாமி கருவறை கிட்ட ஆடிக்கிட்டு இருந்த துரைக்கு ஒரு காவி வேட்டி கொடுத்தாங்க. அதை வாங்கி தன்னோட இடுப்புல கட்டிக்கிட்டாரு. துரைய கருப்புசாமியோட உருவம்னு சொல்றது சரிதான். கருப்புக்கு அபிஷேகத்துக்கு வச்சிருந்த பன்னீரை எடுத்து துரைக்கு அபிஷேகம் பண்ணாங்க. பன்னீர் அபிஷேகம் முடிஞ்சதும் அவருக்கு மீண்டும் ஒரு காவி உடைய கொடுத்தாங்க. காவி வேட்டிய தலையில போட்டுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு உக்கரமா இருந்த அவரு தான் போட்டிருந்த மாலையை தூக்கி போட்டாரு. கருப்புசாமிக்கு தீபாராதனை காட்டினாங்க. இன்னைக்கு இந்த கோயிலுக்கு பலரும் வந்து வேண்டி இந்த கோயிலோட வளர்ச்சிக்கு உதவி இருந்தாலும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் இங்க வந்ததுக்கான காரணம் சிரஞ்சீவி மலையில இருந்து வந்த ஒரு குடும்பம்னு எனக்கு சொல்லி இருந்தாரு துரை. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் வேற யாரும் இல்லைங்க, நம்மோட பெருந்தலைவர் காமராஜர்னு சொல்லி என்ன அதிர வச்சாரு துரை. பெருந்தலைவர் காமராஜர் இருக்காருல்ல, அவரும் இந்த குடும்பத்தில் சேர்ந்தவர். இந்த கருப்பசாமி வழியில் அவங்களுக்கு வந்து குழந்தை கிடையாது. அங்கே அம்மாவுக்கு குமாரசாமிங்கிறவருக்கு குழந்தை கிடையாது. தாத்தா சொல்லுவாங்க அந்த கற்பனை வழி பண்ணுவோன்னு. அப்போ சிரஞ்சு நினைக்கும் போது ராத்திரி கனவுல போய் சொல்கிறார்,
உனக்கு நான் ஒரு ஆண் குழந்தை தருவேன், அது என்னுடைய கலரில் இருக்கும், கையும் என்னுடைய நீல கையில் இருக்கும், காலெல்லாம் அப்படி இருக்கும், நீ பயந்துடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துரு. அப்போ அவருக்கு அப்போ சொல்கிறாரு, என் பேரை சொல்லி விடு அப்படின்னு சொன்னோன்னே அவரு கையில் வச்சு காமராஜி அப்படின்னு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேரை கையில் ஆரம்பித்து காமராஜின்னு கூப்பிட்றேன். அவரும் வந்து இந்த கருப்பசாமி தான் குலதெய்வம். கருப்பசாமி தான் அவர் குலதெய்வம். இந்த 18ஆம் படி கருப்பசாமி இப்போ இந்த உடங்குடியில் இருக்குது, இதுதான் அவங்களுக்கு கூடும். அப்போ அவங்களுடைய காலத்தில் அது சேதான முறையில் அவர் அப்படியே அங்கே போனோன்னு சேதான முறையில் வர முடியாமல் காலத்தில் அப்படியே ஒரு வழியா வெளிச்சம் போய் இருட்ட ஆரம்பிச்சது. இனிதான் கருப்பசாமி சுடுகாட்டு வேட்டைக்கு போற ஈவெண்ட் நடக்க இருக்கு. சுடுகாட்டு வேட்டை ராத்திரி தான் நடக்கும்னு சொன்னதால நான் கொஞ்சம் ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. சுடுகாட்டுக்கு போகும் ஈவெண்ட்டுக்கு துரை ஆட்டம் போட்டவாறே வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. துரை இப்போ காலில் தண்டையும் கைகளில் காப்பையும் போட்டுக்கிட்டு ரெடியா இருந்தாரு. தன்னோட வேண்டுதல் பழிச்ச சிலரும் துரைக்கு கையில காப்பு போட்டுக்கிட்டாங்க. கையில ஒரு வேலை வச்சுக்கிட்டு ஆடின அவரு இப்போ அங்கிருந்த எல்லாருக்கும் விபூதி கொடுக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கு மேல விட்டா என்னால கருப்புசாமி கையால விபூதி வாங்க முடியாது. இப்பவே வாங்கிடலாம்னு நான் கொஞ்சம் விபூதி வாங்கிட்டேன். வயசுல பெரியவர் தான், ஆனாலும் அவரோட ஆட்டத்துக்கு குறைவே இல்லாம இருந்தது. சுடுகாட்டு வேட்டைக்கு போக போற இவருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் ஆகுதுன்னு நினைச்சேன். உடனே கரெக்டா அவர் கையில ஒரு தீப்பந்தத்தை கொடுத்தாங்க. சுடலை மாட சாமி சுடுகாட்டு வேட்டைக்கு போறத நாம எல்லாருமே பார்த்திருக்கோம். இங்கேயும் கருப்புசாமி வேட்டைக்கு போய் பிணங்களை தோண்டி எலும்பை எடுப்பாரோன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. அதை பத்தி நான் அவர்கிட்ட கேட்டேன். கருப்புசாமி வேட்டைக்கு போறது சுடுகாட்டுல இருக்கும் பூதகணங்களுக்கு இறை போட போறதுன்னு சொன்னாரு துரை. வேட்டைக்கு போறோம்னா சுடுகாட்டுக்குள்ள போய் திரள கொடுக்க போகுது. இந்த ரத்தம், இந்த சாதங்கள், பச்சரிசி அதில் அவிச்சு இது பொறி முட்டைகள்லாம் கொண்டுட்டு போகிறது. கொண்டு போய் அங்கே சுடுகாட்டில் போய் அது கொடுத்து சில பாசைகளை பேசி எட்டி கொடுக்குறது. அது ஆகாசமான ஒரு பூதம் மாதிரி வந்து அது ஏற்றுக்குது. அந்த சாப்பாடு இதெல்லாம் ஏற்றுக்குது. அது ஏற்றுனா பெட்டியில் வந்து ஒன்று இருக்குது, பெட்டி தான் கீழே வந்து விடும். அதை கொடுத்துட்டு நேரே திருப்பி சாமியை நேரே கோயிலுக்கு வந்துடுறாங்க. போகிற நேரத்தில் சில நேரத்தில் இந்த சாமி வந்து அருள் விட்டுரும். நீங்கள் போகும்போது ஆமாம், உள்ளே போனோடனே அருள் விட்டாச்சுன்னா நமக்கு பயமாயிரும். ஆனி ஒரு சத்தம் வரும். சத்தம் வந்தோன்னா அருள் வந்துடும். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற பழமையான கருப்பு கோயில நடக்கும் ரத்தம் குடிக்கும் பயங்கரமான நிகழ்வையும் சுடுகாட்டு வேட்டையையும் பார்க்கத்தான் நான் இங்க வந்து காத்திருக்கேன். கருப்புசாமி சுடுகாட்டு வேட்டைக்கு போறப்போ ஆடு காவு கொடுத்துட்டு போறதுதான் வழக்கம். அங்க சில ஆடுகள் பலியாக ரெடியா இருந்ததை நான் பார்த்தேன். நேரம் ஆக ஆக துரையோட கருப்புசாமி ஆட்டத்துக்கு குறைவே இல்லாம இருந்தது. கையில வச்சிருந்த சாட்டையால அடிச்சுக்கிட்டே ஆடினாரு. இளநீரால தன்னைத்தானே அபிஷேகம் பண்றத போல தன்னோட தலையில ஊத்திக்கிட்டாரு. இப்போ ஆடுகள் பலியிட அங்க எல்லாம் ரெடி பண்ணாங்க. ஆடு காவு கொடுக்கறத பாக்குறது கொஞ்சம் சங்கடமா இருந்தாலும் அது என்னோட வேலை. அதனால அங்க நடக்கிற எதையும் மிஸ் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தேன். உக்கரமா ஆடிக்கிட்டு இருந்த துரைக்கு முன்னாடி ஒரு ஆட்டை கொண்டு வந்தாங்க. ஆட்டோட கால்களை பிடிச்சு படுக்க வச்சாங்க. அதோட வயிற்றை கிழிச்சு உள்ள கைய விட்டு அதோட ரத்தத்தை குடிச்சாரு. சாந்தமா இருந்த துரைய இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆட்டோட ரத்தத்தை குடிச்சதும் அவ்வளவு ஆக்ரோஷமா மாறிட்டாரு. இப்படி வரிசையா ஒவ்வொரு ஆடா வெட்டி அதோட ரத்தத்தை குடிச்சபடியே இருந்தாரு. ஒவ்வொரு ஆடா காவு கொடுத்து அதையெல்லாம் ஒரு இடத்துல வரிசையா போட்டிருந்தாங்க. அந்த இடத்த பார்க்க ரத்த கலரியா இருந்தது. இப்படி ஆடு வெட்டின ரத்தத்தை ஒரு மண் சட்டியில பிடிச்சாங்க. அதுல கொஞ்சம் சாதத்தை கலந்து வச்சாங்க. இப்போ கிளைமேக்ஸ்.
கருப்புசாமி இப்ப சுடுகாட்டு வேட்டைக்கு ரெடியா இருந்தாரு. அவரோட கையில மண் சட்டியில இருந்த ரத்த படையில கொடுத்தாங்க. அதை வாங்கின அவரு திரும்பி பார்க்காம கிளம்பினாரு. நாங்களும் பின்தொடர்ந்து போனோம். நடுராத்திரி ஆனதால ரோட்ல யாரும் இல்லை. அங்கங்க வெளிச்சம் இருந்தாலும் கருப்புசாமி கூட இப்படி ராத்திரி வேலையில சுடுகாட்டு வேட்டைக்கு போறது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. இப்படி இவரு அந்த ராத்திரியில தனியா சுடுகாட்டுக்கு போறப்போ திடீர்னு இவருக்குள்ள இருந்த சாமி இறங்கிடுமா? அப்ப தனக்கு பயமா தான் இருக்கும்னு இவர் சொல்றது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த போகிற நேரத்தில் சில நேரத்தில் இந்த சாமி வந்து அருள் விட்டுரும். நீங்க போகும்போது ஆமாம், உள்ளே போனோடனே அருள் விட்டாச்சுன்னா நமக்கு பயமாயிரும். அதெல்லாம் நடக்கும். பயமாயிடுச்சப்போ என்ன இப்படி விட்டுனா அப்புறம் ஆனி ஒரு சத்தம் வரும். சத்தம் வந்தோன்னா அருள் வந்துடும். திருப்பி அருள் வந்துடும். அருள் வந்தோன்னா பிடி இப்போ கொடு அப்படின்னு சொல்லும். அப்புறம் கொடுத்தோம்னா வாங்கிட்டோம்னா உடனே ரிட்டர்ன் வந்து கோயிலுக்கு வந்துடும். அப்போ நீங்க இந்த அருளோட போகும்பொழுது பாதி வேளையில் அருள் போயிடுச்சுன்னா உங்களுக்கு பயம் வந்துடும். பயம் வந்துடும். அதெல்லாம் எனக்கே நடந்திருக்குது. அவரை பின்தொடர்ந்தபடியே போனோம். கடைசியா சுடுகாட்டு கிட்ட வந்துட்டோம். உள்ள போய் பூதகணங்களுக்கு இறை போடுறதால எங்களை உள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நாங்க கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணோம். அங்கே அந்த கோயிலேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அவரை ஃபாலோ பண்ணி வந்தோம். இங்கே சுடுகாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களை உள்ளே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு அவர் மட்டும் உள்ளே போயிட்டார். உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குன்னலில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போனார், ரத்த சோறு எடுத்துகிட்டு போனார். இந்த சுடுகாட்டில் உள்ள பூதங்கள் இந்த மாதிரி பேய் பிசாசுகள் இருந்தால் அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான் அந்த ரத்த சாதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரத்த சாதத்தை மேலே தூக்கி போட்டால் அது கீழே வராது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னால் எங்களை வந்து உள்ளே ஒரு பெர்மிஷன் கொடுக்கல, இல்லைன்னா உள்ளே போயிருப்போம். பட் அவர் மட்டும் இப்போ உள்ளே போயிருக்காரு. வெளியில் வெயிட் பண்ண முடியாமல் உள்ளே போயிடலாம்னு முடிவு செஞ்சு நான் உள்ளே போனேன். அங்க துரை ஏதோ வானத்தை பார்த்து பேசிக்கிட்டே தன் கையில இருந்த ரத்த படையில அப்படியே மேல தூக்கி எறிஞ்சாரு. கொஞ்ச நேரம் நின்று ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எங்களை எதுவும் பார்க்க வேணாம்னு சொன்னதால எங்களால அவர்கிட்ட போக முடியல. கொஞ்ச நேரம் ஆனதும் அங்கிருந்து கிளம்பினாரு. சுடுகாட்டை பார்த்தபடியே பின்னோக்கி வந்தாரு. சுடுகாட்டுக்கு கருப்பு வந்த வேலை முடிஞ்சாலும் இன்னும் உக்கரம் குறையாம தான் துரை இருந்தாரு. கையில தீப்பந்தத்தோட ரொம்ப உக்கரமா வந்த துரை இப்போ ரத்தப்படையில போட்டு தன்னோட இந்த சுடுகாட்டு வேட்டையை முடிச்சு கோயிலுக்கு திரும்பினாரு. புராண புகழ் கொண்ட இந்த கோயில நடந்த சுடுகாட்டு வேட்டை. தப்பு செஞ்சா தண்டிக்கும் கருப்புசாமி, இந்த கருப்போட செல்ல பிள்ளையா இருக்கிற சதீஷ், இவங்களுக்கும் இந்த கருப்புசாமிக்கும் இருக்கும் தொடர்பு அமானுஷம் நிறைஞ்சதா எனக்கு தெரியுது. கருப்புசாமி துணையோட என்னோட அடுத்த ப்ராஜெக்டுக்கு நான் அங்கிருந்து கிளம்பினேன். மீண்டும் ஒரு அமானுஷ நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். இன்றும் தன்னை தரிசனம் செய்ய ஒரு சீக்ரெட். ஜீவசமாதியான மாயம்மா சொல்லிக் கொடுத்த டெக்னிக். பரிசோதிக்க போன சாய் நிஷாவுக்கு கிடைத்த பரிசு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.